നാരായണീയത്തിലെ 31ാമത് ദശകം வாமன சரிதமாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. 1வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். மகாபலி பகவானோடு சரீரத்தோடு தேஜஸை பார்த்துட்டு குஷியோடு கூடிட்டு பகவானை பூஜிச்சார், சந்தோஷமாயிட்டு பகவானை ஸ்துதிச்சார். എന്നിട്ട് பகவானாக்கும்னு தெரியாதக்காக்கும் பூஜிக்கிறதும் ஸ்துதிக்கிறதும் எல்லாம் செய்யறது. எவ்வளோ அழகாக்கும் உங்களுக்கு, நீங்கள் எங்கேருந்து வர இப்படிலாம் கேட்டு ஸ்துதிக்கிறார். அதுக்கப்புறம் பாத பூஜையெல்லாம் பண்றார். அதாக்கும் இங்கே பூஜிக்கல் அப்படின்னு சொல்றது. பிராமண குமாரனாக்குமே பூணூலெல்லாம் போட்டுண்டு வந்திருக்கிற பிரம்மச்சாரி ரூபம். എന്നിട്ട് கேட்கிறார், பிராமண குமாரா எங்கிட்டேந்து உங்களுக்கு என்ன வாக்கும் வேணாம், நீங்கள் என்ன வாக்கும் நான் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பணம் வேணுமா, உணவு வேணுமா, வீடு வேணுமா, பூமி வேணுமா, அப்படி இல்லைனா எல்லாமே வேணுமா, என்ன வாக்கும் உங்களுக்கு வேணாம், நீங்கள் என்ன கேட்டாலும் தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு மகாபலி சொல்லுறார். அதையாக்கும் இங்க பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். மெல்பத்தூர் பட்டதிரிப்பாடு பகவான ஹே அஜிதா அப்படின்னு கூப்பிட்டு இந்த தசகம் ஆரம்பிக்கப்படுறது. ஒருத்தருக்கும் தோக்கடிக்க முடியாக்கி எல்லா இடத்திலையும் ஜெயிச்சு நிற்கிற கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். அதாக்கும் அஜிதா அப்படின்னு. தவ தனு மகா பிரச்சனாது, பகவானே பகவானோட சரீரத்தோடு மகத்துவத்தை பார்த்துட்டு அந்த தேஜஸை பார்த்துட்டு பிரீத்தியா குஷியோடு கூடிட்டு சர்வதா அபி துவாம் ஆராத்யன், எல்லா விதத்திலையும் பகவானை பூஜிச்சுட்டு பூக்களாலேயும் நாமங்களாலேயும் பாத சேவையாலேயும் கைகளாலேயும் வாக்காலேயும் நோக்காலேயும் மனசாலேயும் பகவானை பூஜிச்சுட்டு பிராமண பூஜையாக்கும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு வந்திருக்கிறது பகவானாக்கும்னு தெரியாது. அதனால பிரம்மச்சாரி ஆயிட்டு வந்திருக்கிற அந்த பிராமணனை பகவானை பூஜிக்கிற மாதிரி பூஜிக்கிறார், தொழறார், நமஸ்காரம் பண்றார். பாதத்தை அலம்பி பாத சேவை பண்றார். அந்த பாதத்துல பூக்கள் எல்லாம் போடுறார், பூஜை பண்றார். എന്നിട്ട് தைத்யா அந்த மகாபலி அப்படிங்கிற அசுரன் அஞ்சலிம் ரஜயன் கைகளை கூப்பி தொழுதுண்டு சம் ஜகாதா நன்னா இப்படி சொன்னார். என்ன வாக்கும் சொன்னார்? விப்ரசூனோ, ஹே பிராமணபுத்ரா பிராமண குமாரா, மது தஹ, அதாக்கு நீங்க மத்தஹ எங்கட்டேந்து தே நீங்கள் சம் அபிலஷிதம் கிம், என்ன வாக்கும் வேணும்னு ஆசைப்படுற, நான் என்ன வாக்கும் உங்களுக்கு செஞ்சு தரணும், என்ன வேணுமானாலும் சொல்லிக்குங்கோ, தயங்காதங்கோ. தொம்பதா நீங்கள் சொல்லுங்கோ, வித்தம் தனமாக்கும் வேணுமா, பக்தம் உணவாக்கும் வேணுமா, பவனம் இனி உங்களுக்கு வீடு இல்லையா, வீடாக்குமா நான் தரணும், அவனீம் இனி பூமி ஆக்குமா உங்களுக்கு வேணும், அப்படி இல்லைனா சர்வம் வா அபி இதெல்லாமே ஒரு சேர வேணுமா, பிரபாஸ்யே நான் என்ன வேணுமானாலும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு மகாபலி வாமனமூர்த்தியா இருக்கிற அந்த பிரம்மச்சாரி ரூபத்துல இருக்கிற பகவான் கிட்ட சொல்றார். அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்டயே அந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். 2வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அந்த மகாபலியோடு அழகான வார்த்தைகளை கேட்டுட்டு அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு தாராளமான அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு பகவான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டார். மகாபலியிட்ட ஒரு காருண்யமே தோணியெடுத்து அவருக்கு இருந்தா கூட இந்த மகாபலியோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணணும்.
அசுர சக்கரவர்த்தியா இருந்தா கூடயும் நல்லவனாக்கும் இந்த மகாபலி. சத்குணங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கு. தேவலோகத்துல தேவேந்திரனோட சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான தகுதி இந்த மகாபலிக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திரிலோகங்களுக்கும் அதிபதியாயிட்டு இப்ப மகாபலியாக்கும் உள்ளது. மகாபலி தேவலோகத்துக்கு வந்தோன எல்லா அசுரர்களை பார்த்துட்டும் பயந்து பயந்து ஓடி பழக்கம் இருக்கிற தேவேந்திரனும் தேவர்களும் மகாபலியை பார்த்து ஓடி போனா. தேவேந்திரனை பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலேயே வச்சு பார்த்துட்டு இருந்தார். மகாபலி தேவனாயிட்டே நினைச்சார். அதனால தேவேந்திரனை உபதிரவிக்க ஒன்றும் இல்லை. இருந்தா கூடயும் தேவேந்திரன் பயந்துட்டு ஓடினதாக்கும் சுயமாயிட்டு. அந்த அளவுக்கு நல்லவனாக்கும் மகாபலி. அப்படி இருக்கிற மகாபலிக்கு திரிலோகங்களும் தன்னோடு கீழே இருக்கு அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கொஞ்சமாவது இருக்கு. அதனாலேயாக்குமே அந்த அகங்காரத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னு பகவான் வாமனமூர்த்தி ஆயிட்டு இங்க வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, காரணம் அதிதி தேவியோடு புத்திரர்களாக்கும் தேவர்களுக்கெல்லாம் இந்த திதியோடு புத்திரர்களால அசுரர்களால ஆபத்து வரதே. அதனால இந்த அசுரர்களை இல்லாம பண்றதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பயோவிரதம் இருந்ததை நம்ம பார்த்தோம். கஷ்யபன் அப்படிங்கிற கணவர்கிட்ட அதுக்கான விதிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுண்டு அதிதி தேவியாக்கும் பயோவிரதம் இருந்தது. அதன் பலமாயிட்டாக்கும் பகவான் வாமன ரூபம் எடுத்து அவதாரம் பண்ணினார். அப்போ தேவர்களோடு அந்த தேவலோகத்தில் இருக்கிற அந்த சிம்ஹாசனம் தேவேந்திரனுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பகவானோட நோக்கமாக்கும். அதே டைம் தன்னோடு ரொம்ப ரொம்ப பிரியனாயிருக்கிற மகாபலி, பிரகலாதனோடு வம்சத்துல ஜனிச்ச மகாபலி, அவருக்கு தன்னோடு அந்த வைகுண்ட பதத்துல வந்து சேரணும் அப்படின்னாக்கா அகங்காரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கப்படாது. அப்ப அதையும் போக்கணும். இப்படி இருக்கிற உத்தேசத்தோடு கூடிட்டாக்கும் பகவானங்க பாலனாயிட்டு வந்து நின்னது பிரம்மச்சாரி ரூபத்துல. காரணம் என்னன்னா, மகாபலி ரொம்ப ரொம்ப பிராமண பக்தனாக்கும். அகங்காரத்தை சமிப்பிக்கணும் அப்படிங்கிற இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு அசுரர்களோடு குலமகிமைய புகழ்த்தீண்டு பகவான் ரொம்ப பவ்யமாயிட்டு, நீ எனக்கு ரொம்ப விஷயங்கள் ஒன்றும் தரண்டாம், என் பாதத்தால 3 அடி மண்ணு மட்டும் நீ எனக்கு தந்தா போரும் நக்கம் பகவான் கேட்டது. யாஜிக்கிற மாதிரி, ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி, தானம் கேட்கிற மாதிரி கேட்டதாக்குமே. ரிக்வெஸ்ட் பண்றது அப்படின்னாலும் எல்லாத்தையும் தா அப்படின்னு கேட்கறது ஒரு மரியாதை கிடையாது. எனக்கு இந்த திரிலோகமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதത്ര நன்னா இருக்காது. அதனால பகவான் 3 பாதம் மண்ணு மட்டும் போரும் நக்கம் சொன்னதே. என்னோட 3 பாதத்தை வைக்கிற அளவுக்கு பிளேஸ் ஸ்தானமாக்கும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கும் கேட்டது. அதுக்கு பதிலாயிட்டு மூணு லோகம் கம்ப்ளீட் ஆயிட்டு வேணும் சொன்னாக்கா அதത്ര நன்னா இருக்காது. அரட்டியாவது நம்ம போய் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அது வேணும் இது வேணும் சொல்லி ஆர்த்தி பிடிச்சு கேட்டா நன்னா இருக்காது. ரொம்ப பவ்யமாயிட்டு எனக்கு இது மாத்திரம் போரும் அப்படின்னு சொன்னா அவளுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி ஒரு டெக்னிக்காக்குமே பகவான் இங்க உபயோகிச்சார். திரிலோகம் ஃபுல்லா எனக்கு வேணும் அப்படின்னாக்கும் பகவான் கேட்டிருந்தார் அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன சொல்லி பரிகாசம் பண்ணுவா?
பிராமணகுமாரனாயிருக்கிற இந்த சின்னஞ்சிறு பாலகனோடு ஒரு அதியாசைய பாருங்களேன். இவ்வளோ பெரிய சக்கரவர்த்திகிட்ட வந்துட்டு அத்தனையும் வேணும்னு சொல்லி கேட்கறானே அப்படின்னு நினைக்க மாட்டாளா? இதெல்லாம் ஆக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். அக்ஷீனா எந்த ஒரு குறவும் இல்லாம இருக்கிற தாம் அந்த பலிகிரம் மகாபலியோட வார்த்தைகளை உபாகர்ணியா காது கொடுத்து கேட்டுட்டு ശ്രദ്ധയോടു കൂടി കേട്ടിട്ട് കാരുണ്യപൂർണഹാ അഭി കാരുണ്യവാനാക്കും ഭഗവാൻ ഇരുന്നാക്കൊടിയും பிரகலாதனோடு பேரக்குட்டியான மகாபலியில நிறைய சத்குணங்கள் எல்லாம் இருக்கு. பகவானுக்கு மகாபலிட்ட கருணையும் இருக்கு. இருந்தா கொடியும் துவம் பகவானே நீங்கள் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பகவானே நீங்கள் அஸ்ய உத்சேகம் சமயிதுமனாக அஸ்ய அந்த மகாபலியோட உத்சேகம் அகங்காரத்தை சமயிதுமனாக இல்லாம பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அகங்காரத்தை கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணினா மட்டும்தானே மகாபலிக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். தன்னோட உத்தம பக்தனா இருக்கிற மகாபலிக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறதுக்காயிட்டு மகாபலியோட அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு தைத்திய வம்சம் பிரசம்சன் அசுரகுலத்தை எல்லாம் புகழ்த்தி பாடிண்டு பாதத்ரய பரிமிதாம் பூமிம் பிரார்த்தயாமாசிதா 3 பாதங்களால அளந்தெடுக்கிற அளவுக்கு ஸ்தானத்தை அப்படி இல்லைன்னா பூமிய கேட்டார் பகவான். 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேட்டார். வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். சர்வம் தேஹி இது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நிகதிதேது நீங்கள் சொல்லியிருந்தேள் அப்படின்னா பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். திரிலோகமும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கும் நீங்கள் சொல்லியிருந்தேள் அப்படின்னா 3 அடி மண்ணு மட்டும் போரும்னு சொல்லாதக்கு எல்லாம் எனக்கு வேணும்னாக்கும் நீங்கள் சொல்லியிருந்தேன்னா கஸ்ய வாஹாஸ்யம் நஸ்யாது அது எல்லாரோடும் ஒரு பரிகாசத்துக்கு காரணமாயிருக்குமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். ஸ்லோகம் 3 நீங்கள் திரைலோக்கியநாதனாயிருக்கிற என்கிட்ட 3 அடி ஸ்தலம் மாத்திரம் என்னத்துக்கு அக்கம் இப்படி கேட்கிற நீங்கள் ஒரு முட்டாளாக்கும்னு தோணுறதே. பூமி முழுவதும் கேளுங்கோ. இந்த 3 அடி பூமியினால என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம் இப்படியெல்லாம் அந்த அசுர சக்கரவர்த்தி அகங்காரத்தோடு கூடிட்டு பகவான் கிட்ட சொன்னார். அந்த அகங்காரம் காரணமாக்கும் கடைசியில நன்ன மனசாந்தி வருத்தத்துக்காயிட்டு 3 அடி கம்ப்ளீட் பண்றதுக்கு சாதிக்காதக்கு ஆட்சேப வചനங்கள் எல்லாம் கெட்டுண்டு பந்தனத்துல அகப்பட்டுண்டு மகாபலி இருந்தார். மகாபலிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் அதே மாதிரி பந்தனம் ഇതൊന്നും தேவையில்லைதான். ஆனா இந்த அகங்காரம் காரணமாக்கும் இதெல்லாம் மகாபலிக்கு வந்து சேர்ந்தது. விஸ்வ ஈசம் மாம் அதாக்கும் இங்கே விஸ்வேஷம் மாம் எல்லா உலகங்களோடும் நாதனாயிருக்கிற எங்கிட்ட மகாபலி பகவான் கிட்ட சொல்றதாக்குமே. இஹா இங்க கிம் நீங்கள் என்னத்தினாலேயாக்கும் திரிபாதம் 3 பாதம் மண்ணு மட்டும் யாஜசே கேட்கிற சர்வாம் பூமிம் ரிணு பூமி முழுவதும் கேட்டுக்குங்கோ நான் தரேன். அமுனாக்கியம் 3 அடி மண்ணுனால என்னவாக்கும் ஒரு பிரயோஜனம். இதி சஹா இப்படியெல்லாம் மகாபலி துவாம் திருப்யன் உங்ககிட்ட அகங்காரத்தோடு கூடிட்டு ஆலபது சொன்னாரே. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லின்னு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். யஸ்மாத் தர்பாத்
அந்த அகங்காரம் காரணமாயிட்டு அசௌ அந்த மகாபலி ത്രിപദ പരിപൂർത്തി അക്ഷമഹ 3 അടി മണ്ണ് കൂടി കൊടുക്കறதுக்கு എബിലിറ്റി ഇല്ലാത്തവനായിട്ട് ക്ഷേപവാദാൻ ബന്ധം ച ஆட்சேபவாக்குகளாலேயும் வருணபாசத்தால பலிய கெட்டி போட்டுண்டும் இப்படியெல்லாம் இருக்கிற அததர்ஹ அபி പണിഷ്മെന്റ് അർഹിക്കാത്ത ആളാക്കും ബലി ഇരുന്നാ കൊടിയും ഗാഢ ഉപശാന്തിயை കംപ്ലീറ്റ്ലി அடக்க ஒடுக்கம் வர்றதுக்காயிட்டு அகங்காரம் இல்லாம பண்றதுக்காயிட்டு பலியோடு எல்லாவித துர்குணங்களும் போறதுக்காயிட்டு அகந்தை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம ஆகிறதுக்காயிட்டு அகமது பகவான் கொடுத்த பனிஷ்மெண்ட் மகாபலிக்கு അനുഭവിക്കേണ്ടി വന്നത്. മഹാബലിക്ക് അവമാനം உண்டாச்சு. 3 அடி மண்ணுகோடியும் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் அப்படிங்கிற அவமானம் உண்டாச்சு. அது பத்தாது அப்படின்னு பகவான் நிறைய ஆட்சேப வாக்குகள் எல்லாம் சொல்லி மகாபலியோட மனசை நோகடிச்சார். அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காக்கும் பகவான் அப்படி வார்த்தைகளால நோகடிச்சார். அதே மாதிரி கட்டி போட்டார் வருணவாசத்தால. இதெல்லாம் அனுபவிക്കേണ്ടിய சிச்சுவேஷன் உண்டானது எதனால அப்படின்னா மகாபலியோடு இந்த அகங்காரத்திலேயாக்கும் உண்டாச்சு. அப்படி இல்லைன்னா சாத்விகனான மகாபலிக்கு இந்த மாதிரி கொடுமைகளொன்னும் அனுபவிക്കേണ്ടി வந்திருக்காது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கார். 4வது ஸ்லோகம். 3 அடி மண்ணால திருப்திப்படாதவன் இந்த உலகங்கள் எல்லாம் கிடைச்சா கொடியும் திருப்தனாக மாட்டான் அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டுட்டு மகாபலி பகவானுக்கு தானத்தோடு ஒரு ப்ரொசீஜர் ஆயிட்டு தோயதானம் செய்யறதுக்கு பாவிச்சோன தண்ணிய கையில எடுத்துட்டு கொடுக்கிற தானமாக்கும் தோயதானம். தோயம் அப்படின்னா ஜலம். ஜலதானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சோன அசுரர்களோட குருவான சுக்கராச்சாரியார் மகாபலிய பரீட்சிக்கிறதுக்கு ஆக்ரஹிக்கிற பகவானோட பிரேரணையால செய்யாதே தானம் கொடுக்காதே இது விஷ்ணுவாக்கும் அப்படின்னு கிளியராயிட்டு ஸ்பஷ்டமாயிட்டு சொன்னார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பாதத்ரயம் 3 அடி மண்ணினால எதி ந முதிதஹா ஒருத்தருக்கு குஷி அனுபவப்படலை அப்படின்னாக்கா விஷ்டபைஹி அபி 3 லோகங்கள் கிடைச்சிட்டு கூடியும் ந துஷ்யேது எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உண்டாகாது. இது இப்படி பவதா பகவானால உக்தஹா சொல்லப்பட்ட அந்த மகாபலி பகவான் மகாபலிட்ட சொன்ன வார்த்தைகளாக்கும் இது. 3 அடி மண்ணினால திருப்திப்படாதவன் 3 லோகங்கள் கிடைச்சானாலும் திருப்தனாக மாட்டான் அப்படின்னு பகவான் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு மகாபலி அப்படின்னு அர்த்தம். பகவான் இப்படி மகாபலிட்ட சொன்னாரே, இங்க பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஹே வரதா, வரங்கள் கொடுக்கிற குருவாயிரப்பா அப்படின்னு கூப்பிடுறார். എന്നിട്ട് சொல்றார் அஸ்மின் பவதே மகாபலி உங்களுக்காக தோயம் தாது காமே ஜலதானம் பண்றதுக்கு ரெடி ஆனோன பூதானம் கொடுக்கறதுக்கு முன்னால கொடுக்கறதாக்கும் தோயதானம் ஜலதானம். அப்படி ரெடி ஆனோன அதா அப்போது பரீட்சார்த்தினஹா மகாபலிய ஒன்று சோதிக்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தவா பகவானோடு പ്രേരണാത് ഒരു പ്രേരണയിനാല ഇൻട്യൂഷനാല തവ ഭഗവാനോട് പ്രേരണയാല പൂർണ്ണ മനസ്സോട് കൂടിയിട്ടാക്കുമാ தானம் கொடுக்கிறார் இந்த மகாபலி அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் நினைச்சதுனால அந்த பகவானோட பிரேரணையால ஆக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி தைத்திய ஆச்சாரியா அசுரகுல ஆச்சாரியனாயிருக்கிற சுக்கராச்சாரியார்
ഭഗവാനോട് പ്രേരണയാലെ ആക്കുമോന്ന് തോന്നറാ മാതിരി മാതേയം കൂടാതെ കൂടാതെ ഭൂമിദാനം ചെയ്യക്കൂടാതെ ഹരിഹി അയം സാക്ഷാൽ ശ്രീകൃഷ്ണനാക്കും ഇത്, വിഷ്ണുവാക്കും ഇത്, നാരായണനാക്കും ഇത് அப்படின்னு சொல்றார். வெண்ண கண்ணனாக்கும் இது, பல வித்யகள் காட்டுற மாயாஜால கண்ணனாக்கும் இது, என்ன செய்தும் காரியசாதனை நடத்துறதுக்கு தெரியறவனாக்கும் இந்த கிருஷ்ணன். துவாபர யுகத்துல கோபிகளோடு மனசை கவர்ந்தெடுக்கிற பகவான் கிருஷ்ணன், வெண்ணைய கட்டு திங்கிற ஸ்ரீகிருஷ்ணன் மாயாஜாலக்காரனாக்கும். ஸ்ரீஹரிஹி சின்ன சிறு பாலகனாயிட்டு இங்க வந்திருக்கிறது அந்த மகாவிஷ்ணுவாக்கும். சின்ன பாலனோட ரூபத்துல வந்திருக்கார். இது அப்படின்னு தம் வியக்தம் ஏவா மகாபலிட்ட கிளியர் ஆயிட்டு அந்த சுக்கராச்சாரியர் ஆபபாஷே சொன்னாரே. 5வது ஸ்லோகம். அந்த பகவானாக்கும் இப்படி எங்கிட்ட யாச்சிக்கிறார் அப்படின்னு நினைக்கா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன் அப்படின்னு மகாபலி சுக்கராச்சாரியர்கிட்ட சொல்றார். மகாவிஷ்ணுவாக்கும் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரே, அதுக்கான பதில் நான் கண்டிப்பா இவர் கேட்ட தானத்தை கொடுக்கவே செய்வேன் அப்படின்னு திருடமாயிட்டு சொன்ன மகாபலி உறுதியா நின்னார். சுக்கராச்சாரியர் கோபத்தோடு கூடிட்டு சபிக்கிறார். குருவோடு வாக்க கேட்காத உன்னோட ஐஸ்வர்யம் எல்லாம் போகட்டும் அப்படின்னு. அப்படி சபிச்சுட்டு கூடியும் மகாபலி தன்னோடு உறுதியிலேந்து நகரலை. மகாபலியோட மனைவியான விந்தியாவலி பாத பூஜை செய்யறதுக்கான ஜலத்தை விட்டு கொடுத்தா. பகவானுக்கு தோயதானம் அர்ப்பிச்சார் மகாபலி. ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். யதி சஹா பகவான் சாட்சால் விஷ்ணு பகவான் ஏவம் யாஜதி எங்கிட்ட இப்படி வந்து பூமியை கேட்கிறார் அப்படின்னு நினைக்கா தானமா கேட்கிறார் அப்படிங்கிறதுனாலே அக்கும் இங்க ரிக்வஸ்ட் ரூபேண யாஜதி அப்படின்னு சொல்லப்பட்டது. சஹ அகம் அந்த நான் பூர்ண காமஹா அஸ்மி எல்லா ஆக்ரகங்களும் பூர்த்தியானவனாயிட்டு என்னோட வாழ்க்கையில இனி எந்த ஒரு ஆக்ரகமும் இல்லாதவனாயிட்டு தாஸ்யாமி ஏவா நான் தானம் கொடுக்கவே செய்வேன். என்னோட பேச்சிலேருந்து நான் இனி மாற மாட்டேன். இது இப்படியாக ஸ்திரம் வதன் திருடமாயிட்டு சொல்லிட்டு சஹ தைத்யா அசுரனான மகாபலி காவிய சப்தஹா அபி சுக்கராச்சாரியரை இங்க காவியன் அப்படின்னு விசேஷப்பட்ட பேரை சொல்லியிருக்கார் பட்டதிரி. காவியன் அப்படிங்கிறது சுக்கராச்சாரியரோடு இன்னொரு பேரு. காவிய சப்தஹா அபி சுக்கராச்சாரியனால சபிக்கப்பட்டார் மகாபலி இருந்தா கொடியும் நிஜ தைதயா மகாபலியோடு மனைவியாயிருக்கிற விந்தியாவலியால தத்தபாத்தியாயா கால் அலம்புறதுக்கான தண்ணி அந்த ஜலம் கிண்டியிலேந்து விந்தியாவல்யா அப்படிங்கிற மகாபலியோட மனைவி வாமனமூர்த்தியோட பாதத்தை அலம்புறதுக்கான ஜலத்தை கிண்டியால விட்டு கொடுத்தா. துப்பியம் பகவானுக்கு தோயபூர்வம் ஜலத்தோடு கூடிட்டு சகலம் அபி சர்வவும் எல்லாம் பிரார்ப்பயது
சமர்ப்பிச்சார் அப்படிங்கிறது. மகாபலி எல்லாம் கொடுத்துட்டார், ஜலதானத்தோடு கூடிட்டு எல்லாம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது சித்திரம் சித்திரம், ஆச்சரியம் ஆச்சரியம் பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி சொல்றார். 6வது ஸ்லோகம். மகாபலி அப்படிங்கிற அந்த அசுர சக்கரவர்த்தி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதக்கு பகவானில சமர்ப்பண பாவத்தோடு கூடிட்டு இப்படி எல்லாத்தையும் தானம் பண்ணினோன தேவர்களும் ரிஷிகளும் பூமழை வர்ஷிச்சா. உடனடியா பகவானோட திவ்யமான அந்த ரூபம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதையே உயர்ந்து உயர்ந்து அந்த பிரம்மாண்ட கடாகத்துல இடிக்கிற மாதிரி வளர்ந்தது. திதி குல பதவ், திதியோடு குலத்துல ஜனிச்ச மகாபலி நிச்சந்தேகம் கொஞ்சம் கூட தயக்கமில்லாதக்கு அசேஷ അർപ്പണം ത്വയി വ്യാതന്വാനെ ഭഗവാനുക്കായിട്ട് സകലവും അർപ്പിച്ചോണേ. സ അമരാഹ ഋഷയഃ ദേവകളോട് കൂടിന മുനികൾ സപ്തർഷികൾ ദേവர்களுം മുനികളും പുഷ്പവർഷം മുമുജുഹു പൂമഴ വർഷിച്ച. തവ ഭഗവാനോട് തത് ഇതം ദിവ്യം രൂപം വാമന രൂപമാകട്ടും വിശ്വഭാജാം പശ്യതാം പ്രപഞ്ചത്തിലെ എല്ലാരും பார்த்துருக்கிறத വിശ്വാണ്ഡപാണ്ഡം അവതീകൃത്യ பிரம்மாண்டமெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு டச் பண்ற மாதிரி சத்தியலோகம் வரைக்கும் உச்சைஹி உச்சைஹி ஒசர ஒசரமா விருதா வளர்ந்து பெருசாச்சு. 7வது ஸ்லோகம். பிரம்மா அவரோடு சத்தியலோகத்துல வந்த பகவானோடு பாதத்தோடு அக்ரத்தை பாதத்தோடு ஒரு சின்ன நுனி மட்டும்தான் சத்தியலோகத்துக்கு வந்திருக்கு. அவ்வளோ பெரிய உருவமாக்கும் பகவானுக்கு. அந்த பாதத்தோட அக்ரத்தை தன்னோட கையில இருக்கிற கிண்டியில இருக்கிற ஜலத்தால கமண்டலூல இருக்கிற ஜலத்தால அபிஷேகம் செஞ்சார். அந்த ஜலமாக்கும் கங்கையாயிட்டு மாறித்து இந்த உலகங்களை எல்லாம் புனிதமாக்கிட்டு இந்த உற்சவ அவசரத்துல ஆகாச சஞ்சாரிகளாயிருக்கிற தேவாதிகள் சந்தோஷ மிகுதியிலால நிறுத்தம் செஞ்சா. பக்த சிரோமணியான ஜாம்பவான் பெரும்பறையடிச்சு லோகமெல்லாம் சஞ்சரிச்சார். நாரதர் வீண மீட்டினார். அசௌ அந்த புண்டரீகா உல்பவஹா சதுர்முகனான பிரம்மா நிஜ பத கதம் பாத அக்ரம் பிரம்மாவோடு சத்தியலோகத்துல வந்து சேர்ந்த பகவான் வாமனமூர்த்தியோடு பாதத்தோடு அக்ரத்தை காலடியோடு அற்றத்தை கிண்டியில இருக்கிற அப்படி இல்லைன்னா கமண்டலூல இருக்கிற தோயைஹி ஜலத்தால அசிச்சது அலம்பி அப்படி இல்லைன்னா அபிஷேகம் செஞ்சார். எது அந்த ஜலம் தீர்த்தம் விஸ்வலோகான் பிரபஞ்சம் முழுவதும் 14 லோகங்களையும் பூமிக்கு மேல இருக்கிற 6 பரலோகம் பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம் இப்படின்னு எல்லா உலகங்களையும் அபுனாது புனிதமாக்கி தீர்த்தது. கேஜரைஹி ஆகாச சஞ்சாரிகளாயிருக்கிற தேவ கந்தர்வ அப்சரசுகள் அதே மாதிரி சப்தர்ஷிகள் எல்லாரும் ஹர்ஷ உத்கர்ஷாது மிகுதியான சந்தோஷத்தால சந்தோஷ பாரவசியத்தால சுபகு நனுருதே நன்னா நிறைய நேரம் நிறுத்தம் செஞ்சா. அஸ்மின் அந்த உற்சவே அந்த சந்தோஷ திமிர்ப்புல பக்திசாலி ஜாம்பவான் உத்தம பக்தனா இருக்கிற பகவானோடு அந்த பக்தன் ஜாம்பவான் பேரீம் நிக்னன் பெரும்பறை கொட்டிண்டு புவனம் அசரது புவனமெல்லாம் சுற்றி கரங்கி சஞ்சரிச்சார். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல
அசுரர்கள் அவளோடு ராஜாவாயிருக்கிற மகாபலியோடு அனுமதி இல்லாதக்கு, பர்மிஷன் இல்லாதக்கு யுத்தம் செஞ்சா. பகவான் விஷ்ணுவோடு பார்ஷதர்களும் தேவர்களும் இந்த அசுரர்களை ஒரு சேர எதிர்த்து நின்னதுனால அசுரர்கள் தோத்துட்டா. காலஸ்வரூபனாயிருக்கிற பகவானாக்கும் நம்மளோட முன்னால இங்க வந்து நிற்கிறார். பகவானோட வைபவத்தாலே ஆக்கும் നമ്മൾ മുന്നാലെ ജയിച്ച് ദേവലോകത്തെ പിടിച്ചടക്കിനോ. ഇപ്പോൾ നമ്മൾ തോക്ക വേണ്ടിയ കാലമാക്കും. അതിനാൽ നിങ്ങൾ യുദ്ധം செஞ்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மகாபலி சொன்னதை கேட்டுட்டு அந்த அசுரர்கள் எல்லாம் பாதாள லோகத்துக்கு போனா. ஹே தேவா, பகவானே குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ரெண்டாவது லைன்ல தேவோபேதைஹி அப்படின்னு இருக்கு. தேவோபேதைஹி பவத் அனுஜரைஹி, தேவோபேதைர் பவத் அனுஜரைஹி அப்படின்னு இருக்கு. அதுலேருந்தாக்கும் இந்த தேவா அப்படின்னு இங்க சொன்னது. ஹே தேவா அப்படின்னு குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு இந்த ஸ்லோகம் சொல்றார். பகவானே தாவது அப்போது தைத்யாஹா து அந்த திதியோடு வம்சத்தில் இருக்கிற அசுரர்களாகட்டும் பர்த்துஹு அனுமதிங்கிறதே அவளோடு எஜமானனாயிருக்கிற மகாபலியோடு அனுமதி இல்லாதக்கு ஆரப்த யுத்தத்தை ஆரம்பிச்சா. பகவான் வாமனமூர்த்திட்ட யுத்தம் செஞ்சா. அப்போது உபேதைஹி பவத் அனுஜரைஹி பகவான் கிட்ட ஓடி வந்த பகவானோடு பார்ஷதர்கள் சங்கதாக அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணினா. ஓரோ விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சக்தியாக்கம் இருக்கு. 10,000 ஆனையோடு சக்தியாக்கும் ஓரோ விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி இருக்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் அசுரர்களுமாயிட்டு யுத்தம் செஞ்சா. அசுரர்கள் தேவர்கள் கிட்ட பங்கம் ஆபன் தோத்து போயிட்டான். அதா அதுக்கப்புறமா எது வசாது ஏதொரு விஷயத்தோடு ஹெல்ப் காரணமாயிட்டாக்குமோ இங்க காலத்தையாக்கும் சொல்றது. எது வசாத் அப்படின்னா அந்த காலத்தை சம்பந்திச்சத விஷயம். காலம் அனுகூலமாயிருக்கிறத நம்ம ஆல்ரெடி ஒருக்கா ஜெயிச்சிருக்கோம். இப்ப காலம் பிரதிகூலமாக்கும் அப்படின்னு மகாபலி சொல்ற. பிராக் ஜிதாஹாஸ்மஹ ரொம்ப முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்ம ஜெயிச்சது காலம் அனுகூலமாயிருந்தது. எது வசாது காலம் அனுகூலமாயிருந்த சமயத்திலேயாக்கும் நம்ம பிராக் ஜிதாஹா ஸ்மஹா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஜெயிச்சோம். காலாத்மா அயம் காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் விஷ்ணு புரதஹா வசதி இதா நம்மளோட முன்னால நிற்கிறார் அப்படின்னு பலி சொல்றார். வஹா உங்களோடு யுத்தம் யுத்தத்தால இனி பிரயோஜனம் என்னவாக்கும் இருக்கு. பகவானே தான் முன்னால நிற்கிறார். பகவானே காலஸ்வரூபனாக்கும். அப்படி இருக்கிறத நீங்கள் யுத்தம் பண்ணிட்டு என்னமாக்கும் பிரயோஜனம். காலம் இப்ப நமக்கு அனுகூலம் கிடையாது. காலம் அனுகூலமாகறத யுத்தம் செஞ்சாலாக்கும் நம்ம ஜெயிப்போம். அதனால நீங்கள் இப்ப யுத்தம் செய்யக்கூடாது, அது சரியில்லை அப்படின்னு மகாபலி சொன்னார். காலம் இப்போ தேவர்களுக்கு அனுகூலமாயிட்டாக்கும் இருக்கு. இது பலிகிரா இப்படி இருக்கிற மகாபலியோட வாக்கு கட்டுண்டு தே அந்த அசுரர்கள் பாதாளமாபுகு பாதாள லோகத்துக்கு யாத்திரையானா. 9வது ஸ்லோகம். கருடனால வருணபாசத்தால கெட்டி போடப்பட்ட அந்த அசுர சக்கரவர்த்தியான மகாபலிட்ட பகவான் தமா சொன்னார், எனக்கு 3வது பாதம் வைக்கிறதுக்கான இடத்தா நீ இந்த பிரபஞ்ச நாயகனாக்குமே. இதுக்கு ஆன்சர் ஆயிட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதக்கி மகாபலி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே
பகவானோட மூணாவது பாதம் என்னோட தலையில வச்சு எனக்கு அனுகிரகத்தை தருங்கோம் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லுற மகாபலிய பகுமானிச்சுண்டு பகவான் காருண்யத்தோடு கூடிட்டு பகவான் மகாபலிய பார்த்தார். இந்த அளவுக்கு பகவான் கிட்ட பக்தியோடு கூடி இருக்கிற மகாபலிய பகுமானிச்சுண்டு அங்க வந்து சேர்ந்த பிரகலாதன் பகவானை ஸ்துதிச்சார். பதக பதினா பாசைஹி பத்தம் தைத்தியம். பட்சிராஜாவான கருடனால வருணவாசத்தால கட்டி போடப்பட்ட அந்த அசுரனை அந்த மகாபலிய உச்சைகி சத்தமா அவாதி அந்த மகாபலிட்ட பகவான் சத்தமா இப்படி சொன்னார். ஸ்தார்த்தீகம் மம பதம் திஷா. மூணாம் பாதம் வைக்கிறதுக்கான இடத்தை எனக்கு கொடு. 2 பாதம் இடத்தை நான் அளந்தெடுத்தாச்சு. மூணாம் பாதம் அளக்கிறதுக்கு இடம் எங்க காட்டித்தா. விஸ்வேஸ்வரஹா கிம் ந அசி. நீ பிரபஞ்ச நாயகனா ஆக்குமே, மகாபலி சக்கரவர்த்தி ஆக்குமே. நான் கேட்டது 3 பாதம் இடமல்லவா? 2 பாதத்தால நான் சர்வத்தையும் அளந்தெடுத்துட்டேன். 3வது பாதம் நான் எங்கேயாக்கும் அளப்பேன்? எங்க வைக்கணும் என்னோட 3வது பாதத்தை? பகவன் பாதம் மூர்தினி பிரணயா. பகவானே, பகவானோட திருப்பாதத்தை என்னோட சிரசில வையுங்கோம் அப்படின்னு இது அகம்பம் வதந்தம் அப்படின்னு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாதக்கு வித்தவுட் டவுட் தம் அப்படி சொன்ன அந்த மகாபலிய மானயன் பகுமானிச்சுண்டு பிரகலாதஹா ஸ்வயம் உபகதஹா. தாத்தாவான பிரகலாதன் சொமேதையா அங்க வந்து சேர்ந்துட்டு மகாபலியோடு தாத்தாவாக்குமே பிரகலாதன் அங்க வந்து சேர்ந்துட்டு துவாம் அஸ்தவீத் பகவான ஸ்துதிச்சார் அந்த பிரகலாதன். 10வது ஸ்லோகம். அசுரஸ்ரஷ்டனான மகாபலி, நான் இந்த செஞ்சதெல்லாம் உன்னோட அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காக்கும். நீ புண்ணியங்கள் நிறைய செஞ்சிருக்கிறதுனால உனக்கு பலவிதமான எபிலிட்டியும் இருக்கு. உனக்கு சொர்க்கத்தை விட சிரேஷ்டமான லோகமும் அதுக்கப்புறமா இந்திரத்துவம் கிடைக்கட்டும். கடைசியில நீ என்னோட சாயுஜ்யத்தை பிராபிச்சுக்கோ, என்னோடு அந்த திவ்ய தேஜஸ்ல லயிச்சுக்கோ அப்படின்னு பகவான் அந்த மகாபலிய அனுகிரகிச்சார். அதுக்கப்புறமா பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டு சிரேஷ்டமான அந்த யாகம் நடத்தின பகவான். பகவானே குருவாயிரப்பா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி அப்படி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 31வது தசகத்தை முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் லைன்ல பகவான் அசுரன் கிட்ட சொல்றதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. ஹே தைத்யா, ஹே அசுரனான மகாபலி, அசுர குலத்துல ஜலிச்ச சிரஷ்டனான பிரகலாத பௌத்திரனான மகாபலி அப்படின்னு பகவான் மகாபலிய கூப்பிடுறார். தர்போச்சித்தியை அகிலம் விகிதம். தர்ப்ப உச்சித்தியை, உன்னோடு கர்வம் இல்லாம பண்றதுக்காக்கும் அகிலம் விகிதம், நான் இந்த செஞ்சு கூட்டினதெல்லாம். புண்ணியகி சித்தஹா அசி. மகாபலி, உன்னோட புண்ணிய பிரவൃத்திகளால எல்லா சித்திகளும் உனக்கு கிடைச்சிருக்கு. தே லோகஹா, உன்னோட லோகம். த்ரிதிவ விஜயி அஸ்து, சொர்க்கத்தை விட புகழ் இருக்கிறதாயிட்டு தீரட்டும். பூர் புவ ஸ்வஹா, இதுல 3வது லோகமாக்கும் சொர்க்கலோகம். அதாக்கும் இங்க சொர்க்கத்தை ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொன்னது. சொர்க்கத்தை விட சிரேஷ்டமாயிருக்கும் மகாபலியோட சுதலம் அப்படிங்கிற லோகம் அப்படின்னு பகவான் மகாபலிட்ட சொல்ற. அப்படி இருக்கிற சுதலத்துக்காக்கும் நீங்கள் இனி போவேல் அப்படின்னு மகாபலிட்ட பகவான் சொல்ற. பச்சாத், அதுக்கப்புறமா அடுத்த மன்வந்தரம் வரைக்கும் சுதலத்துல நீங்கள் சௌக்கியமாயிட்டு வாழ்வர். എന്നിട്ട് അടുത്ത മന്വന്തരത്തില് அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது வாசவத்வம் ச, இந்திர பதவியும் புனக அதுக்கப்புறம் மத் சாயூச்சியம் ச,
ഞാനുമായിട്ട് സായുജ്യമുക്തിയും കൂടിയും അതായത് എന്നിലെ എന്നോട് തേജസ്സിലെ ലയിക്കവും കൂടിയും നിങ്ങൾ செய்வீர்கள். എന്നിல அழிஞ்சு சேர்ந்து சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறது மகாபலி உங்களுக்கு கிடைக்கும். சாயுஜ்யம் பஜா, உனக்கு சாயுஜ்ய முக்தி கிடைக்கட்டும். இது இப்படியாக தம் பலிம் அனுகிரகணாக, அந்த பலியை மகாபலியை பகவான் அனுகிரகிச்சார். இந்த அளவுக்கு விஷயங்கள் பட்டதிரி பகவான் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இனி எப்பவும் மாதிரி பட்டதிரிக்காகவும் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவானோட பக்தனோட மகிமைய சொன்னதுக்கு அப்புறமா பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். வாதாலயேஷா குருவாயூரப்பா மகவரஹா, சிருஷ்டமான யாகத்தை சந்தானித மகவரஹா, அதுக்கப்புறமா பகவான் அந்த யாகம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு விப்ரைஹி சிரஷ்ட பிராமணர்களால அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு வாமனமூர்த்தே மாம் பாஹி, அப்படியெல்லாம் இருக்கிற பகவானே என்ன காப்பாத்தனவே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். மகாபலிக்கு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுக்கவும் செஞ்சால் அதுக்கப்புறமா அந்த யாகம் நடந்துட்டு இருந்தது தடபட்டுதே, அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினார் பகவான். அப்படி இருக்கிற பகவான் என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார்.